So hello everybody, my name is Suresh. GTA 3 போன தடவை செல்வட்டார லியானியோ போட்டு தள்ளணும். ஸோ அதுக்கப்புறம் போர்ட்லேண்ட்லேருந்து இப்போ நம்ம மறுபடியும் இங்கே நம்ம ஸ்டார்டர் ஐலாண்டுக்கு வரணும். ஸோ அதுக்காக நான் இப்போ ரிட்டன் வந்துட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு அது ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ போர்ட்லேண்ட்லேருந்து இப்போ நான் போய்கிட்டே இருக்கேன் ஸ்டார்டர் ஐலாண்டை நோக்கி. செல்வட்டாரை நம்ம போட்டு தள்ளியாச்சு. பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய டானாக இருந்தான், எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருந்தான், அவனையே நம்ம போட்டு தள்ளியாச்சு. ஸோ சால்வட்டாரும் இனிமேல் சால்வட்டாரோ லியானி, சியனோரோ சால்வட்டாரோ லியானி அப்படிங்கிறவன் இல்லை GTA 3ல். அவனோட சாப்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு. அவன் பார்த்தீங்களா, அவன் நம்மளை அவனுக்கு எவ்வளோ தான் வயசானாலும் நம்ம ஒரு டானாக தான் எப்பயுமே டானாக இருக்கணும், நம்ம கீழே தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறித்தனத்தோடு இருந்தான். ஆனால் நம்ம அதையெல்லாம் முறியடிச்சு கடைசியில் நம்மளே போட்டு தள்ளுறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். ஸோ அதையும் நம்ம முறியடிச்சு ஒரு வழியாக அந்த மிஷன்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ யஷுக்காவோட மிஷின் தான் இப்போ நான் எடுக்க வந்திருக்கேன். அதாவது சேட்டல் ஐலாண்டில் ஃபர்ஸ்ட் மிஷின் முடிச்சாச்சு. இது ரெண்டாவது மிஷின், அண்டர் சர்வைலன்சஸ். ஸோ இதுதான் அந்த மிஷினோட நேமு. ஸோ என்ன சொல்கிறா அப்படிங்கிறத நம்ம கேட்போம். ஸோ கெஞ்சி அப்படிங்கிற பர்டிகுலர் பர்சன், அதாவது பிரதர், இந்த யாரோட பிரதர்னால் யஷுக்காவோட பிரதர். ஸோ அவனை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஸோ இவனுக்கு நீ கொஞ்சம் மிஷின் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு நம்ம க்ளௌடே சொல்கிறான். அதாவது கெஞ்சி என்ன சொல்கிறான்னா, யஷுக்காவோட மிஷினை முடிச்சுட்டு நீ என்ன பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த மிஷின் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த மிஷின் ஒரு 3 இடத்துல ஆளுங்க இருப்பானுங்க நினைக்கிறேன். அவனுங்களை போட்டு தள்ளுறதான் மிஷின் நினைக்கிறேன். ஸோ அண்டர் சர்வைலன்சஸ் அப்படின்னா கெஞ்சியை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களா, இல்லை யஷுக்கா ஃபாலோ பண்ணுறாங்களா யாருன்னு தெரில. இது ஒரு குறிப்பிட்ட டைம் மிஷின். ஸோ அந்த ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை முடிச்சாகணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அதான் ஒரு இடத்துல பார்க்கில் இருப்பானுங்க, இன்னொரு இடத்துல பில்டிங்கில் இருப்பானுங்க, இன்னொரு இடத்துல எங்கேயோ இருப்பானுங்களே. இருங்க போய் பார்ப்போம், அந்த இடத்துக்கே நம்ம போய் பார்ப்போம். எங்கேயோ இருப்பானுங்களே. ஸோ கெஞ்சி அப்படிங்கிற பர்சன் இப்போ உள்ளே வந்திருக்கான். அவன் பிரதர்னு சொல்கிறான் யஷுக்காவுக்கு. ரொம்ப தூரம் போயிட்டுருக்கேன், எங்கே வரவே இல்லையா. இந்த பார்க்கில் ஆள் நின்றுட்டு இருப்பானுங்க. ஒரு நடுவில் சுற்றிலும் தண்ணியாக இருக்குது, நடுவில் நின்றுட்டு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தூரத்துலேருந்து AK-47 வச்சு அவங்கள வேலையை முடிச்சு விட்ருலாம். ஸோ இப்போ நான் அதை தான் பண்ண போகிறேன். இந்த நிற்கிறானுங்க பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே இறங்கி நின்றுக்கிட்டு AK-47 எடுத்து அப்படியே அவனுங்களை போட்டு தள்ளிட வேண்டியதான். எங்கடா AK-47 அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ அடுத்தது எங்கே இருப்பானுங்க, ரெண்டாவது இருக்கிற இடத்துல தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவனுக்கு இருங்க போய் பார்ப்போம் அந்த இடத்துல. இன்னும் 4 நிமிஷம் இருக்குது, முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாமே கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பெருசாக லென்த்தாக தாங்க போகுது. ஒவ்வொரு மிஷினுமே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அப்படின்றது ஆயிடுது. ஸோ அதனால் ஒவ்வொரு மிஷினாக போட்டாலும் கடுப்பாக இருக்கும். ஸோ 2-3 மிஷின் சேர்த்து போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் ஒரு 2 மிஷின் மட்டும் செஞ்சுருக்கேன். ஏன்னா இந்த ஒரு மிஷினே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பக்கம் வருது. ஸோ அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. சால்வட்டாரோ லியானி போர்ட்லேண்டில் ஒரு பெரிய ஆளாக இருந்தான், ஒரு பெரிய டானாக இருந்தான், ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்தான். இந்த வேன் தாங்க. ஸோ இந்த வேனை போட்டு தள்ளிட வேண்டியதான். அப்படியே சுட்டுட்டா வேலை முடிஞ்சிடும், இறங்கிட்டானுங்களா. AK-47 கொஞ்சம் பவராக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக போட்டு தள்ளிடலாம். அது எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி, அது காலியாயிரும். இந்த போலீஸ் காரை எடுத்துக்குவோம். போலீஸ் காரை எடுத்துக்கிட்டா இது கொஞ்சம் அடியதாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போகும். ஆக்சுவலாக ஹேண்ட்லிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். போலீஸ் கார் கொஞ்சம் ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ 3வது இடத்துல பார்த்திங்கன்னா
கெஞ்சியோட பில்டிங் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் வந்து ஸ்னைப்பரில் போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே தான். இப்போ நேராக மேலே போய் 2ஆவது பில்டிங் மேலே ஏறி அவனுக்கு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட வேண்டியதுதான் ஸ்னைப்பரில். அதான் அவங்கள போட்டு தள்ள இந்த மிஷினை முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஸோ இவங்களும் யார் அண்டர் சர்வைலன்சஸ்னால் கண்காணிக்கிறானுங்களா? அப்படியே தான் இருக்கும். அதான் கெஞ்சியை வந்து கண்காணித்து போட போகிறானுங்களா இல்லை என்னன்னு தெரில. ஸோ மிஷின் அந்தளவுக்கு இங்கிலீஷ் தெரில. ஸோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் அப்படியே சுட வேண்டியதான். 1 2 3 எத்தனை பேர்? 4. அது ஸ்னைப்பரும் அதே மாதிரியே எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து கிரிப்பாக பிடிக்க முடியல. அதாவது டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருக்கு. அதை ஒரு இடத்துல நிப்பாட்டுறதே போதும் போதும் ஆகுது. ஸோ மிஷின் பாசிட்டு $15,000. ஸோ அப்படியே கீழே இறங்கி வந்து ஒரு சேவ் அடிச்சுட்டு அடுத்தது கெஞ்சியோட மிஷினே எடுப்போம். ஒரு மிஷின் இஷுக்கா, ஒரு மிஷின் கெஞ்சி, அந்த மாதிரி ரேண்டமாக எடுப்போம். ஏன்னா ஒரே மாதிரியே எடுத்தோம், ஒரே ஆளுக்கே எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா இருக்காது. ஸோ மாற்றி மாற்றி எடுத்தால் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அந்த பில்டிங் பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. கெஞ்சியோட அந்த கெசினோவா செமையாக இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. இடமும் பாருங்களேன், செம வைப்ரண்ட் கலராக பயங்கரமாக இருக்குது. GTA 3 வந்து எல்லா இடமுமே பக்காவாக இருக்குங்க, உண்மையிலே செமையாக இருக்குது. அந்த அவனுக்கு வச்சுருக்க இந்த ஆடாக இருக்கட்டும், பில்டிங்காக இருக்கட்டும், பார்க்கவே அப்படியே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. GTA San Andreasல கூட இருக்கும், பட் ஆனால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கேம் பிளே நல்லாயிருக்கும், பட் ஆனால் அந்த லொக்கேஷன்லாம் அந்தளவுக்கு சுமாராக தான் இருக்கும். ஆனால் GTA 3 வந்து சும்மா செதுக்கியிருக்கானுங்க. ஸோ 2வது மிஷினுக்கு கெஞ்சிக்கு போய் பண்ணுவோம். ஏற்கனவே போலீஸ்கார் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நான் போலீஸ்காரை வந்து நான் சும்மா ஒரு எதேச்சாவே எடுத்தேன். பட் ஆனால் இந்த வேலைக்கு வந்து கண்டிப்பாக போலீஸ்கார் தான் தேவை. ஏற்கனவே என்கிட்ட போலீஸ்கார் இருந்ததுனால பிரச்சனை இல்லை. ஸோ அந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மிஷினை நம்ம செய்யலாம். ஸோ போலீஸ்காரை எடுத்துகிட்டு போயிட்டு, ஏன்னா அந்த போலீஸ்கார் இருந்தால் மட்டும்தான் இந்த மிஷினை செய்ய முடியும். ஸோ இந்த மிஷின் எப்படின்னா, ஒரு பாம்பை வந்து ஆர்மடு பண்ணோம். அந்த பே ஷாப் இருக்குல்ல, அங்கே போயிட்டு பாம்பை ஆக்டிவேட் பண்ணோம். ஓ சாரிங்க, அந்த மிஷினில். ஓ ரைட், அது இல்லை, சாரி தப்பாக சொல்லிட்டேன். அது வந்து இதுக்கப்புறம் தான் வரும். இது வந்து பம்பராசி பொருக்கு. என்னடா பேர் இது? என்ன பேர்னே தெரியல. ஏன்னா குழம்பு இது வந்துலாம் அந்த இதெல்லாம் இங்கிலீஷே இல்லைங்க. அதாவது என்னென்னா, இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கானுங்களா, அவனுங்களோட அந்த ஸ்பானிஷ் பாஷான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த மிஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பம்பராசி பொர்ஜு. அதாவது ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க, மரியாவும் இசுக்காவும். ஸோ எங்களை வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ரொம்ப தொல்லை பண்ணிகிட்ருக்கான், ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த லெட்டரை எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்கள அந்த ரிப்போர்ட்டரை வந்து போட்டு தள்ளுறது இந்த மிஷினு. நீங்கள் ரிப்போர்ட்டரை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து, அதாவது நாங்கள் நம்ம வீட்டுக்கு வருவோம், நம்ம இடத்துக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அதுதான் மிஷினு. நான் ஏற்கனவே 2-3 டைம் ட்ரை பண்ணேங்க. அதாவது ஸ்னைப்பரை வச்சு போட்டு விட்டேன். அதாவது ராக்கெட் லான்ச்சர் இருந்தால் ராக்கெட் லான்ச்சர் வச்சு போடலாம், பட் ஆனால் அது இல்லை. ஸ்னைப்பரை வச்சு போட்டேன். ஒரு 3/4 லைஃப் அந்த போட்டோட லைஃபு குறைஞ்சது. ஆனால் அது திரும்ப அந்த மிஷினை அதே மாதிரி பண்ண முடியல. ஸோ அது எப்பயாவது ஒரு தடவை தான் கிளிக் ஆகுது. நான் என்ன பண்ண போகிறேன், போலீஸ் போட்டை எடுத்துகிட்டு போயிட்டு எப்பயும் பண்ணுற மாதிரி அவனை ஃபாலோ பண்ண போகிறேன். இதுதாங்க ஒரு தொல்லை. போட்டில் நம்ம குதிக்கவும் முடியாது. ஒருவேளை தண்ணியில் விழுந்துட்டோம்னா நம்ம 2 தடவை கட்டை அழுத்தி வெளியே வந்துடலாம். ஸோ போட்டை எடுத்துகிட்டு அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதாவது அவன் நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி, அவன் பக்கத்தில் நம்ம இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்க போகிறேன். ஒருவேளை அவன் நமக்கு முன்னாடி வரான், பக்கத்தில் வரான் அப்படின்னா நான் ஷூட் பண்ண போகிறேன். ஆனால் போட்டை வந்து நான் ரொம்ப திருப்ப போகிறதில்ல. அதாவது அவனை வந்து சுட்டு தான் நம்ம வந்து பிடிக்க போகிறதில்ல. இதோட கொஞ்சம் ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா, இப்போ முடிஞ்ச வரைக்கும் அவனை சுட்டுக்கிட்டே போவோம். ஒருவேளை அவனை சுட முடியல அப்படின்னா கடைசியாக வந்து அவன் ஆரம்பித்த இடத்துலேயே வந்து நிற்பான். போர்ட்லேண்டில் அதாவது ஸ்டார்டர் லைனில் ஆரம்பித்து போர்ட்லேண்ட் போய் மறுபடியும் ஸ்டார்டர் லைன்லேண்டுக்கே வந்து நிற்பான். அதே இடத்துல நிற்பான். இறங்கி அந்த போட்டை விட்டு இறங்கி படிக்கட்டில் ஏறி காரை எடுக்க போவான். அந்த டைமில் நம்ம அவனை போட்டுடலாம்.
ஸோ அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண போகிறேன், அவன் கூடயே இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். அவனை விட்டு நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மிஷின் ஃபெயில்ட் ஆகிடும். ஸோ அதனால் அவனுக்கு முன்னாடியும் ரொம்ப தூரம் போயிடக்கூடாது, அவனுக்கு பின்னாடியும் ரொம்ப தூரம் பின்னாடியும் வந்துடக்கூடாது. ஸோ அவன் நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதுக்கிடையில் அவனை சுட்டுக்கிட்டே போவோம். ஒருவேளை அவன் செத்துட்டானா மிஷின் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா சந்தோஷம்தான். எப்படி நடக்குது என்னன்னு பார்ப்போம். அந்த ரெட் கலரில் ஒரு இது மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது ஒரு செக் பாயிண்ட் மாதிரி. அதுக்கு அந்த பக்கம் ரொம்ப தூரம் போயிட வேணும், அதுக்குள்ளே வர மாதிரியே பார்த்துக்குவோம். அதேமாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி ஒன்று இருக்கும், அவன் அதுக்குள்ளே தான் போவோம். ஸோ அந்த ஆர்ச் இதான் அந்த ஆர்ச்சு. ஸோ அந்த ஆர்ச்சுக்குள்ளேயே அப்படியே போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை தாண்டோடனே ஒரு கப்பல் வரும். ஸோ நம்ம கப்பலுக்கு அந்த சைடும் போயிடக்கூடாது, அப்படி போனாலும் மிஷின் ஃபெயில்ட் ஆகிடும். இது ரொம்ப பார்த்து தான் போகணும். இந்த மிஷின் தான் எனக்கு இருக்கலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. நான் தரையிலனா என்ன வேணாலும் நான் பண்ணிடுவேன், தண்ணியில் அந்த கடலில் வந்து அலை அடிச்சுக்கிட்டே ஒன்றுமே பண்ணவே முடியல என்னால். அப்படியே போவோம், பின்னாடியே போவோம். அவன் அப்பப்போ இடையில வரும்போது அப்படியே சுட்டுகிட்டே போவோம். இது கொஞ்சம் ஒரு மாதிரி முடிக்கிறது கொஞ்சம் கடுப்பாகவும் தான் இருக்கும். சரி பரவாயில்ல, அப்புறம் என்ன பண்ணுறது. ஆனால் என்ன போர்ட்லேண்ட் போகிறதுக்குள் இது ஸ்டார்டர் ஐலாண்ட் போகிறதுக்குள்ளேயே அவனை போட்டு தள்ளிடும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக முக்கால்வாசி லைஃப் காலி ஆகிடுச்சு. அவனை இறங்க விட தேவையில்லைங்க, கப்பலில் இறங்கி அவன் காரில் ஏறுவான்ல, அது நம்ம பண்ண தேவையில்லை நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே அவன் போட்டு வெடிச்சிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுதான் யஷுக்காவோட மிஷினு. ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் அடுத்தது முன்னாடி நான் ஒரு மிஷின் சொன்னேன்ல, போலீஸ்காரை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் பாம்பு வச்சு வெடிக்க வைக்கணும். ஸோ அதுதான் அடுத்த மிஷினு. ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வந்துகிட்டே இருக்கானா, மிஷின் பாஸ்ட் ஆகிடுச்சுங்க, நல்ல வேலை. அவன் போய் இறங்கி நம்ம இறங்கி தண்ணிக்குள்ளே இறங்கி மேலே இறங்கி மிஷின் ஃபெயில்ட் ஆகிறதுக்குள்ளே நல்ல வேலை இப்படியே முடிச்சாச்சு. ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இறங்கியாச்சா, இப்போ அந்த பக்கம் தாவரம் தான் பெரிய ஒரு டாஸ்க்கு நமக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதுக்குள்ளே ஏறி அதுக்குள்ளே போயிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோ பண்ணுவோம். அடுத்த மிஷினை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.